இடி அடுத்து என்ன பண்ண போகுது? ஒரு ஸ்பெஷல் டீமை திடீர்னு வந்து இறங்கியிருக்காங்களே, அது யாரை வளைப்பதற்காக? சரி, இங்கே இருக்கக்கூடிய நேரு அவர்கள் குடும்பத்துக்கு பிரச்சனை, அருண் நேருக்கு பிரச்சனை, இந்த பக்கம் பார்த்தா செந்தில் பாலாஜி அவங்க தம்பி, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு போயிட்டு இருக்கும்போது, எப்போ தலைமையின் கதவை தட்டப்போகுது அப்படின்னு பெரும்பாலும் வந்து திமுக தாண்டி மற்றவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. சீக்கிரம் வரப்போகிறாங்க. அண்ணாமலை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாப்பிள்ளையருடைய உறவுக்காரரை வளைப்பதற்காக ஒரு ஸ்பெஷல் டீம் வந்திருக்குது. ஏற்கனவே பிள்ளையார் பிரமுகர் ஏற்கனவே ரெய்ட்லாம் மாட்டினவர். அவருக்கும் இந்த காற்றாலைக்கும் என்ன தொடர்பு? இப்போ டாஸ்மார்க் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து திமுக பயப்படுது. கரெக்ட், அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் நேரு அவர்கள் விஷயத்தில் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து பணப்பரிமாற்றம் நடந்திருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா வங்கியில் கடன் வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் எதற்காக இந்த கடன் வாங்கினாங்க? காற்றாலை. இந்த காற்றாலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மேலிடம் வரைக்கும் போகுது. ஏன்னா இந்த ஆட்சி வந்ததிலிருந்து இதை முடிவு பண்ண வேண்டியது மாப்பிள்ளை மட்டும்தான், அவங்க குடும்பம் தான் முடிவு பண்ணுது அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள். சரி, மேலிடத்தை தட்ட போகிறாங்க. மேலிடத்தை எப்படி சார் தட்ட முடியும்? மேலே தான் ஒரு டீலிங் நடந்துட்டுருக்கு. அப்படின்னா டீலிங்லாம் நடந்துட்டு இருக்குது, மட்டும் ஜெயிக்கணும்னா அந்த டீலிங்காவது ஒன்றாவது, வேறு வேலையை பார்க்க வேண்டியதான். பிஜேபி இதெல்லாம் பண்ணும். அப்போ வேற ஒரு பெரிய அஜெண்டாவோட இன்னைக்கு வந்து இடி பிஜேபி ஒரு திட்டம் போட்டுட்ருக்காங்க. இது திமுக எப்படி முறியடிக்க போகுதுன்னு தெரில. எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைஞ்சது ஒரு 2 அமைச்சரையாவது அரெஸ்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 6 பேர் மேலே கண்டிப்பாக ரைடு விடுவாங்க. ரைடு விடாமலாம் இருக்க மாட்டாங்க. இனிமேல் அது திமுக எதிர்பார்க்குறது தான். ரைடு விடுவாங்க. எல்லா அமைச்சரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்களான்னு இல்லை இல்லைங்க, ஒரு 2 பேரை மட்டும் கார்னர் பண்ணுவாங்க. 2 பேரை கார்னர் பண்ணி தேர்தல் நேரத்தில் பணத்தை எங்கே வைக்கிறாங்க, எப்படி வைக்கிறாங்க, அந்த பணத்தை எடுக்காம முடியாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க, அதை திமுக எப்படி எதிர்கொள்ள போகுது? திடீர்னு இந்த மாதிரி ஒரு பொன்முடி பஞ்சாயத்து வேறு, அது வேறு பெரிய பிரச்சனையாகி அதிமுகவினர் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்சி பொறுப்பு மட்டும் தூக்கியிருக்காங்க. இது சரியா? பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தை ஒன்று தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றியும் பேச போகிறோம். எல்லாத்தையும் தாண்டி வந்து இந்த இடி விஷயம் திமுகவுக்கு தலைவலியா? அதுதான் ரொம்ப முக்கியமான டாபிக். ஒருவேளை மேலிடத்தின் கதவை தட்டினால் அது எந்த விதத்தில் திமுக எதிர்கொள்ளும்? அது பொலிட்டிக்கல் ரீதியாக அவர்களுக்கு எவ்வளோ பலன் அளிக்கும்? இன்றைக்கி வந்து மேலிடத்தில் போய் கதவை தட்டின ஒன்று, ஐயோ நான் வந்து நாங்கள் ஒன்றுமே பண்ணல பாருங்க, பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொன்னால் எடுபடுமா? ஏற்கனவே கெஜ்ரிவாலுக்கு இதே மாதிரி தான் வந்து பழிவாங்கும் நடவடிக்கை பிஜேபி ஈடுபட்டது. ஆனால் அங்கே பிஜேபி ஜெயிக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹேமந்த் சோரனை இதே மாதிரி தான் அரெஸ்ட் பண்ணாங்க, அங்கே பிஜேபி தோக்குது. அதனால் சொல்ல முடியல, என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல முடியல. அப்போ அடுத்து திமுக எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப் என்ன? இந்த வீடி வழக்கை எப்படி கையாளுறாங்க? உயர் நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் இவங்க வாங்கின அடி வந்து இன்றைக்கி சிஎம்க்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாகிருக்குது. எல்லாரையும் கூப்பிட்டு அந்த அளவுக்கு கண்டிப்பாக திட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு தப்பான, நம்மளே சொன்னோம், ஏங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஹைகோர்ட்டை விட்டுட்டு சுப்ரீம் கோர்ட் யாராவது போவாங்களா? முதலியே சுப்ரீம் கோர்ட் போக வேண்டியதானே. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நம்மளை திட்டுறாங்க, ஹைகோர்ட்டும் திட்டுறாங்க. இனிமேல் ஹைகோர்ட்டில் வந்தால் என்ன நடக்கும்? கேஸு ஹைகோர்ட்டு வெளுத்து வாங்காது. இதெல்லாம் வச்சு தான் நம்ம பேச போகிறோம். முதல்ல ஒரு விஷயம், இன்றைக்கி இருக்கக்கூடிய இடி அவர்களுடைய செயல்பாடுகள், அதிகாரம் அது குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும், இன்றைக்கி இடி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இன்றைக்கி ரைடு முடிச்சிட்டாங்க. ரைடு முடித்த உடனே ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து என்னன்னு கேட்குறாங்க. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, அந்த க்ரீன் ஹோம் ட்ரூ ஹோம் அப்படிங்கிற நிறுவனம் வந்து காற்றாலையில் ஈடுபடுது. அந்த காற்றாலை தான் இப்போ பஞ்சாயத்து. ஏன்னா காற்றாலை அப்படிங்கிற ஒன்று வந்து இன்றைக்கி வந்து யார் அந்த காற்றாலை பிஸ்னஸில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட். இப்போ நீங்கள் சொல்கிறாங்களே பெரிய இடம் அப்படின்னா, மாப்பிள்ளை அதை பார்த்துக்குவாருங்க, பையன் இதை பார்த்துக்குவாருங்க, இன்னொரு மாப்பிள்ளை இன்னொரு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு காற்றாலை அப்படின்னா, தமிழகம் முழுக்க காற்றாலையை வந்து டீல் பண்ணுறது அப்படி யார் அப்படின்னா, மாப்பிள்ளையுடைய உறவுக்கார பிரமுகர். இப்போ என்னென்னா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி காற்றாலையில் வந்து நிற்கிது. நேற்று இடி கொடுத்த அறிக்கையில் ரொம்ப தெளிவாக காற்றாலைக்கு போகுது. அப்போ ரவிச்சந்திரன் அவர்களையோ இல்லை நீங்கள் வந்து பணம் வந்து உள்ளே வந்திருக்கு, நேரு அவர்கள் பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் பண்ணிட்டாரு, ஒரு பெரிய வந்து திட்டத்தில் முறைகேடு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எப்பயுமே அப்படி தானே பேசுவாங்க. அப்படி பண்ணால் பிரச்சனை இல்லை. இன்னொன்றும் கேளுங்க, செந்தில் பாலாஜி வந்து பணம் வாங்கிக்கிட்டு கண்டக்டர் டிரைவருக்கு வந்து பணம் வாங்கிட்டாருங்கிறது தான் கேஸ். அதுதான் இந்த அளவுக்கு அவர் சிறையில் இருக்கார். அதே மாதிரி நம்ம நேரு அவர்கள் வந்து அந்த போஸ்டிங் போடுறதுக்கெல்லாம் பணம் வாங்கினாங்க, அப்படி தானே கேஸ் போடணும். ஆனால் இடி அதை பெருசாக முதன்மைப்படுத்தலை. அவங்க ரொம்ப தெளிவாக
காற்றாலை மின் உற்பத்தி அதில் போகிறாங்க. அப்போ காற்றாலைன்னு மேலிடம் வரைக்கும் போவோம். இவ்வளோ நாள் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறது இங்கேயோட முடிஞ்சிடும். செந்தில் பாலாஜி வழக்கில் மேலிடத்தை தொடர்றது கஷ்டம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக மேலிடம் வருது. ஏன்? தமிழகம் முழுக்க கட்டுப்படுத்திட்டு இருக்கிறது அவங்க தான். அதை எடுத்தாங்கன்னா போதும், தட்டிடலாம் கதவை. அதையும் தாண்டி தலைமைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, இப்போ சாதாரணமாக செந்தில் பாலாஜிக்கோ இல்லை துரைமுருகன், பொன்முடி, இவ்வளோ பேர், செந்தில் பாலாஜிக்கு மட்டும்தான் சிஎம் ஒரு கண்டனம் தெரிவித்தார். நேரு அவர்களுக்கோ துரைமுருகன் அவர்களுக்கோ பொன்முடி அவர்களுக்கோ சிஎம் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. அப்போ அந்த கோபம் அங்கே இருக்கக்கூடிய இருக்குமா இருக்காதா? பொன்முடி என்ன நினைப்பார்? காலங்காலமாக நம்ம கட்சியில் இருக்கோம். துரைமுருகன் நினைப்பார், காலங்காலமாக கட்சியில் இருப்போம், நமக்கு ரைடுக்கு ஒரு அறிக்கை கூட உள்ள. செந்தில் பாலாஜிக்கு மட்டும் தீண்டிப்பார் தொட்டுப்பார் அப்படின்னு ஒரு விட்டார்னா, அப்போ செந்தில் பாலாஜி மேலே எல்லாம் காண்டாக இருப்பாங்கிறதால தலைமை மேலேயும் காண்டாக இருப்பாங்களா இருப்பாங்க மாட்டாங்களா? யோசனிப்பார். ஆனால் இப்போ என்னென்னா அவங்களே இப்போ என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எங்கே தட்டினா இப்போ சொல்லுவாங்கள்ல, குறி வச்சா இற விழுணும், அந்த மாதிரி எங்கே அடித்தா எங்கே இற விழுங்கிறது பிஜேபிக்கு நல்லா தெரியும், ஈடிக்கு நல்லா தெரியும். இந்த வழக்கு அப்படிங்கிறத, அதாவது ரவிச்சந்திரன் அவர்கள் மீது வழக்கு, நேரு அவர்கள் மீதான வழக்கு, அதையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ மாப்பிள்ளை அவருக்கு வேண்டியப்பட்டவருக்கு எப்படி உள்ளே வருது அப்படின்னு கொஞ்சம் விரிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் தான் புரியும். அதான் எழுதி வச்சுட்டு பேசுகிறேன். இந்த ட்ரூ வேலி ஹோம்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம நேரு அவர்களுடைய தம்பி ரவிச்சந்திரன். இந்த ரவிச்சந்திரன் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, டிசம்பர் 2021 அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பேங்க்லேருந்து லோன் வாங்குகிறாங்க. எதுக்கு லோன் வாங்குறாங்க? இபிசி இந்தியா பிரைவேட் லிமிடெட், திரிஷோ ரெனியூவபிள் எனர்ஜி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட், இவங்க 2 பேரும் சேர்ந்து 2013 ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன ஒப்பந்தம்? திருப்பூரில் இருக்கக்கூடிய மூலவனூர் அப்படிங்கிற இடத்துல 100 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கணும்ட்டு 2 நிறுவனம் சேர்ந்து பேங்க்கில் லோன் வாங்குது. நாங்கள் எலக்ட்ரிசிட்டியை தயாரிக்க போகிறோன்ட்டு. இந்த எலக்ட்ரிசிட்டி தயாரிக்க போகிறத யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா, ட்ரூ வேலி ஹோம்ஸ்கிட்ட கொடுக்குறாங்க, ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட. நீங்கள் கேட்கலாம், ட்ரூ வேலி ஹோம்ஸ் அப்படிங்கிறது கட்டடம் தயாரிக்கிற கட்டடம் கட்டக்கூடியது தானுங்க. இப்போ நேரு அவருடைய தம்பி கட்டடம் கட்டக்கூடிய தொழில் தானுன்னு. பெரிய இடத்துல இருக்கவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ட்ரூ வேலி ஹோம்ஸ் அப்படிங்கிறது கட்டடம் கட்டுறது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் வாங்கி விற்கிறது, எரிசக்தி துறை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பேர் என்னது, சாஃப்ட்வேர், இந்த துறை எல்லாத்துலேயும் ஈடுபட்டுருக்காங்க. இது இல்லாமல் வெளிநாடுகள்லேயும் நிறைய முதலீடுகள் வாங்கி விற்கிறது உங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவை பண்ணுறாங்க, வெளிநாடும் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த இடம் வாங்கி விற்கிறதுல ஓரளவுக்கு மேலே நேரு அவர்களுக்கு வேண்டியப்பட்ட நிறுவனம் ட்ரூ வேலி ஹோம்ஸ் தலையிட முடியாது. ஏன்? உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு ஃபுல்லாக ஒற்றை இலக்கு நிறுவனம் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க யாருடைய நிறுவனம்ங்கிறது மக்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அவங்களுக்கு போட்டியாக வந்துட முடியாது. அதனால் கட்டடம் கட்டி விற்றுக்குவாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப தலையிடக்கூடாது. கரெக்டுங்களா? அப்போ இப்படி போயிட்டுருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த காற்றாலை 48 காற்றாலை அமைக்கணும், ட்ரூ ஹோம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மார்ச் 2013 30 கோடி வாங்கிய நிறுவனம் அதுக்கு 2 நாளைக்கு அப்புறம் இந்த 30 கோடியை மின்சாரத்துக்கு தான் உபயோகப்படுத்தணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாலாஜி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறதுக்கு 4 கோடியும், ஈகோடாம் பவர் பிரைவேட் லிமிடெட் 13.5, மார்க் கிரீன் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு 12.5 கோடி கொடுக்குறாங்க இந்த பணத்தை. இதில் ஈகோடாம் பவர் பிரைவேட் அப்படிங்கிறது யாருன்னா, நம்மளுடைய நேரு அவர்களுடைய பையன் அருண் நேரு அவருடைய கம்பெனி. வேலையே செய்யாத கம்பெனிக்கு எதுக்கு 13.5 கோடி கொடுக்குறீங்க? இது மணி லாண்ட்ரிங். இதுதான் சிக்கல். அதேமாதிரி பாலாஜி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற செல்லுமணி தியாகராஜன், இவர் எங்கே வராருன்னா, இன்றைக்கி மாநகராட்சியில் நடக்கக்கூடிய உள்ளாட்சித்துறையில் நடக்கக்கூடிய நிறைய டிரான்ஸ்ஃபர் எல்லாத்துக்குமே இவர் கைகரியம் இருக்குது, டிரான்ஸ்ஃபருக்கு பெருமளவுக்கு பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் இடி சொல்லுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஈகோடாம் நிறுவனத்தின் இயக்குனர், ஈகோடாம் நிறுவனம் இருக்குல்ல, அதோடைய இயக்குனர் பார்த்தீங்கன்னா அருண் நேரு. அதனுடைய இன்னொரு இயக்குனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்னல பாலாஜி ட்ரேடர்ஸ், அவர் தான். அதாவது நிறைய செல் கம்பெனியை இவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஒரு கம்பெனிக்கு பேங்க்கில் லோன் வாங்குறீங்க, லோன் வாங்கி அதில் அப்படி சொல்கிறது, லோன் வாங்கி ஒரு நிறுவனத்தை அமைக்க போகிறீங்க அப்படின்னா, அந்த நிறுவனம் இப்போ சாஃப்ட்வேர் நிறுவனம் அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு பரிச்சயம் இருக்கணும். பேங்க்கில் கேட்பாங்கல்ல, ஏன்பா எவ்வளோ நாள் உங்களுக்கு சாஃப்ட்வேரில் அனுபவம், அப்போ தான் லோன் கொடுப்போம்பாங்க. சாஃப்ட்வேரே எனக்கு அனுபவம் இருக்காது, நான் 7வது தான் படிச்சிருப்பேன். ஆனால் சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், நான் லோன் கேட்டால் பேங்க்கு கொடுக்க மாட்டாங்க.
ஏங்க டிகிரி கூட படிக்கல, எப்படிங்க நீங்கள் நிறுவனம் பண்ணுவீங்க? ஆனால் இவங்களுக்கு அப்படி இல்லை. மின்சாரத்துறையில் சம்பந்தமே இல்லாத ஒரு நிறுவனம், அதுதான் ஷெல் நிறுவனம்பாங்க, போர்ஜரியான நிறுவனம். அதில் பேரில் தான் லோனே வாங்கியிருக்காங்க. இது ஒரு அப்பட்டமான விதிமீறல். அதையும் தாண்டலாம் மணி லாண்ட்ரிங். சரி, இது எல்லாம் ஓகேங்க. இதில் எப்படி மாப்பிள்ளையோடைய விநாயகர் பிரமுகர் வரார் அப்படின்னா, எரிசக்தி. தமிழ்நாட்டில் எழுதப்படாத ஒப்பந்தம் எரிசக்தியில் நீங்கள் எங்கே ஆரம்பித்தாலும் அது வந்து மேலிடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ். அப்போ கரெக்டாக வந்து மாட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்றாலை சம்பந்தமான விவரங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கப்படும். இதற்குன்னே தனியாக ஆட்களை போட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம கொஞ்ச நாளுக்கு சொல்லியிருப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நட்சத்திர விடுதியை வாடகைக்கு எடுத்து காலையில் 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் 2 பேர், 2 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் 2 பேர், 10லேருந்து 6, 3 டியூட்டி, மொத்தம் 6 பேர் அப்படின்னு ரொட்டேஷனாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இது யார் அப்படின்னா, பசையை முழுக்க பதுக்கி வைத்திருக்கிறார்கள். இவங்க யாருன்னா, இல்லைங்க அந்த சூரிய விஷயம் இருக்குது இல்லைங்க, அது சம்பந்தமான பணம் தான் அந்த பணம்லாம். அதாவது டாஸ்மார்க்கு அது ஒரு பெரிய ஸ்கேம், இதுவும் பெரிய ஸ்கேம். ஏன்னா இந்த எப்பயுமே இந்த எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ 2G அலைக்கட்டினா மக்களுக்கு என்ன புரியும்? ரேஷன் கடையில் வந்து ரேஷன் அரிசி ஏமாற்றிட்டாங்கன்னா மக்களுக்கு புரியும். 2G அலைக்கற்றை, மின்சாரம், டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்லாம் என்ன புரியும்? ஒன்றும் புரியாது மக்களுக்கு. அப்போ சூரிய ஒளி மின்சாரம், அந்த மின்சார திட்டம் அப்படிங்கிறதுல பெருமளவுக்கான முறைகேடு வந்திருக்குது. சரி ரைட்டு, இவங்க இவ்வளோ துணிச்சலாக இதை பண்ண வேண்டிய காரணம் என்னங்கன்னா, இல்லைங்க இவங்க மட்டும் பண்ணல. நல்லா யோசனை பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனம் ஐயா அதானி அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழகம், சத்தீஸ்கர் இங்கெல்லாம் பணம் கொடுத்து மின் ஒப்பந்தத்தை வாங்குறாங்கன்னு பார்த்துருப்போம். இதில் பெரிய பெரிய டீலிங் இருக்குதுங்க. அண்ணாமலை அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதானி அவர்கள் சென்னைக்கு வரும்போது யாரை போய் பார்த்தாரு அப்படின்னா, 4 நாளைக்கு அப்புறம் தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, நான் அவரை சந்திக்கவே இல்லைன்னாரு. அப்போ அடுத்து அண்ணாமலை கேட்குறாரு, உங்கள் குடும்ப உறுப்பினர் சந்திச்சாரா இல்லையா? பதில் இது வரைக்கும் இல்லை. அப்போ இது ஒரு மெகா மோசடி. சரி, எப்படிங்க பிஜேபிக்கு வேண்டிப்பட்ட அதானியும் உள்ளே வராருன்னா அது வேற, இது வேற டிபார்ட்மெண்ட் தனி. இன்னொன்று எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, மேலிடத்தில் கை வச்சா ஆஃப் ஆவாங்க. நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்களேன். இப்போ சாதாரணமாக நேரு அவர்களையோ இல்லை இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி இவங்களெல்லாம் நீங்கள் ரைடு பண்ணுறதுக்கும் மேலே தலைமையை தொட மாட்டாங்க, கூட இருக்கவங்க தான் அடிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமிலாம் தொட வேணாம், சம்மந்தி தொட்டவனும் ஆட்டோமேட்டிக்காக ஓடி வந்தாரா இல்லையா? நம்மளும் கண்டிச்சோமா இல்லையா? அப்போ தலைமையை நீங்கள் தொட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே சில வேலைகள் வேகமாக நடக்கும். ஒன்றும் வேணாம் சார், சிம்பிள் சைக்காலஜி தான். கலைஞர் அவர்கள் வந்து 85 சீட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்க, காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும், மேலே வந்து தயாளம்மாள்கிட்ட விசாரணை, கீழே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை. திமுக மிரட்டாமல் நீங்கள் கூட்டணிக்கு போயிட்டீங்களா? அதுவும் கண்டிப்பாக பார்த்தா 2013 ஸ்டாலின் அவர்கள் பேசிய வார்த்தை, கூட்டணி இனிமேல் இது பொருந்தாத கூட்டணி. யாரை பார்த்து? காங்கிரஸை பார்த்து சொன்ன வார்த்தை. கூடா நட்பு கேடாய் முறின்னு யார் சொன்னது? இதையெல்லாம் முடிச்சுட்டு எதுக்கு போய் நீங்கள் பிஜேபியோட இதோட காங்கிரஸோட கூட்டணி வச்சிங்க? இப்போ அதிமுகவை நம்ம திட்டுறோம் பாருங்கள், நேற்று வரைக்கும் திட்டிவிட்டு இவங்க போய் அடிமையாயிட்டாங்கன்னு. அப்போ அவங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபிகிட்ட கேட்குற சீட் கொடுக்குறாரு, ஏன்? மடியில் கனம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் பயம் இருந்தது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? புலனாய்வு அமைப்புகளை வைத்து வந்து பிஜேபி வந்து அதிமுகவை மிரட்டுதுன்னு. உங்களையும் தான் மிரட்டிடுச்சு, உங்களையும் தான் மிரட்டிகிட்டு இருக்காங்க. உண்டா இல்லையா? நீங்கள் அங்கே ஒரு டீலிங் போடல. துரைமுருகன் அவர்கள் பையன் கதிர் ஆனந்த் வந்து அரெஸ்ட் ஆகிறார், உடனே டெல்லிக்கு வேகமாக ஓடினீங்க. யாரை பார்க்க ஓடினீங்க? ஒன்று வேணாம், இங்கே நம்ம வெங்கைய நாயுடு அவர்கள் வீட்டு திருமணத்தில் அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் ரைடு நடந்திருக்குது. கதிர் ஆனந்த் எப்படியாவது எனக்கு ஒரு 5 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க அமித்ஷாட்டன்னு கேட்டீங்களா இல்லையா? அமித்ஷா கொடுக்கல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அமித்ஷா அவர்கள் பணத்துக்கு வாங்கிட்டு விடுற மாதிரி நிலைமை இன்றைக்கி இல்லைங்க. பிஜேபி அதிகாரம், இவங்களை ஒரு வழி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, நீ கேட்குற மாதிரி மேலிடம் வரைக்கும் இந்த பிரச்சனை போகுமா அப்படின்னா, டீலிங் போயிட்டு இருக்குது. ஏற்கனவே போன டீலிங் தான். ஆனால் டீலிங்கை உடைக்கிறதுக்கு பிஜேபிக்கு எவ்வளோ டைம் ஆகும் தெரியல. இப்போ என்ன சிக்கல் வரும்? அந்த விநாயக பிரமுகர் மாப்பிள்ளையை டெய்லி பார்க்குறாரு. சார், 1 நாள் 2 நாள்னா நீங்கள் ஏதாவது கதை சொல்லலாம். டெய்லி பார்த்து ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அது சொந்தக்காரர் அப்படின்னா அவரை டார்கெட் பண்ணால் நீங்கள் மாட்டுவீங்கன்னு பிஜேபிக்கு தெரியும். அது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு அவங்க காய் நூற்றிட்டு இருக்காங்க. பல நாள் திருடன் 1 நாளுக்கு பிறகு. சார், நீங்கள் என்ன தான் நீங்கள் பண்ணாலும் ஒயிட்டில் சில விஷயம் இருக்கும், நீங்கள் மாட்டிக்குவீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை அதுதான். நீங்கள் அவ்வளோ ஸ்மார்ட்டாலாம் இன்றைக்கி பண்ண ரொம்பலாம் தப்பிக்க முடியாதுங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா, உங்களை அரெஸ்ட் பண்ணால் நீங்கள் பொலிட்டிக்கலாக வந்து எனக்கு அரெஸ்ட் பண்ணிட்டீங்க,
இது வந்து பழி வாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லலாம். உங்கள் கூட இருக்கவங்களை அரெஸ்ட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேலையே பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் நம்புவதியா? கொஞ்சம் யாரை நம்புவார்? ஒன்று வாரிசு, இன்னொன்று மாப்பிள்ளை. அவருக்கே பிரச்சனை வந்ததுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்று வந்து அமித்ஷா உட்காந்து பேசும்போது ஸ்டாலின் பேரை மட்டும் சொல்லாமல் உதயநிதி பேரையும் சொல்கிறார். அப்போ அது நோக்கம் என்ன? 2 பேர் இண்டிகேஷன் நேற்றே கொடுத்துட்டார் அவர். இவ்வளோ ஊழலை அப்போ பிஜேபி ஒன்று முடிவு பண்ணிச்சு, வரக்கூடிய தேர்தலில் திமுகவை அடிக்கணும்னா அவங்க பண ஃப்ளோவை கட் பண்ணணும், மந்திரிகள் வேலை செய்ய விடாமல் தடுக்கணும், குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்கணும். இது ஒன்று தான் நோக்கம். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சில பேர் தான் உடனே, ஏன்னா அவங்களுக்கு பாதிப்புனா தலைமைக்கு மட்டும் வரலேன்னு அவங்க சில பேர் நினைக்கிறாங்க. அதனால் இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்தான். உள்குத்தே நிறைய இருக்குது. எப்படி இந்த 4 கோடி நயினார் நாகேந்திரன் மேட்டரில் சொந்த கட்சிக்காரங்களே மாட்டி விட்டாங்களோ, அதேமாதிரி இங்கேருந்து சில பேர் இன்றைக்கி வந்து மேலெடுத்த கதவை தட்டணும் அப்படின்னு ரொம்ப விரும்புகிறாங்க. நம்ம மட்டும் இழிச்சவாங்க, நம்மளை மட்டும் ரைடு வருது, அவங்களுக்கும் போட்டோம். இதில் பல தகவல்கள் கசியவிடப்படி கொண்டு இருக்கிறது. ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போகிறதுக்கு காரணம் அதுதான். இந்த இடத்த நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா, அந்த விநாயகர் பிரமுகரை லாக் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. நம்ம ஏற்கனவே இதை சொல்லியிருந்தோம். உள் விவகாரத்தை அறிந்தவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க நினச்சா ஈஸியாக பல வேலை பண்ண முடியும். பிரசாந்த் கிஷோர் வந்து திமுகவில் வந்து யார் யாருக்கு என்னென்ன சண்டை, எந்த ஏரியாவில் யார் வலு எல்லாம் தெரியும் அவருக்கு. ஆனால் ஒரு தடவை ஒர்க் பண்ணியிருக்காரு, ரெக்கார்டு முழுக்க இருக்கும். அதை ஒரிஜினலாக ஓரளவுக்கு தெரியும். அவங்கள கூட்டு வருது பெரிய பலம்னு அதுக்கு தான் சொன்ன விஜய்க்கு. அதே போல் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில். சரி, அடுத்து ஏன் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க? இனிமேல் திமுகவிட்ட வந்து சமாதானம் அப்படிங்கிறது அது ஒரு டீலிங் போயிட்டு தான் இருக்குது, அதில் மாற்றுக்கருத்தில். ஆனால் சமாதானம் எது வரைக்கும்? நம்ம ஆட்சியை பிடிக்கணும் 2026. இப்போ வந்து திமுகவோட டீலிங் போடுறது முக்கியமாக? டீலிங் போட்டு என்ன சாதிக்க போகிறீங்க? திமுகவோட 22 MP சென்ட்ரல் ஆதரவு, அது ஒன்று தானே. வேறு பணமா பிஜேபிக்கு தேவை இல்லை. காங்கிரஸை கழட்டி விடணும், அவ்வளோதான். காங்கிரஸை கழட்டி விடாமல் போனதோட சீட் கொடுத்துட்டாங்க. அப்போ திமுகவை இந்த தேர்தலில் காங்கிரஸை கழட்டி விடணும், அதுதான் திமுகவுக்கு பிஜேபி சொல்கிற ஒரே ஒரு டைலாக். ஆனால் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இருந்தால் தானே காங்கிரஸை முட்டு கொடுக்கும். திமுகவே ஆட்சியில் வரலைன்னா அப்புறம் எதுக்கு அந்த டீலிங்லாம் இல்லைப்பா. போப்பா, அமித்ஷாவோட பாடி லாங்குவேஜே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து அவர் நேற்று பேசுகிறதெல்லாம் பாருங்கள், அவர் சொல்கிறதான் மற்றவங்க கேட்கணும். ஒன் வே டிராஃபிக் தான். ரொம்ப கிளியராக நேற்று பேசும்போது ஸ்டாலினை மட்டும் அவர் மீன் பண்ணல, உதயநிதியும் கொண்டு வர்றாரு. அப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க. மேலிடம் வரைக்கும் நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோங்கிறதுல ரொம்ப தெளிவாக உறுதி. வரக்கூடிய தேர்தலில் அவங்க என்னங்க முழக்கம் வைப்பாங்க? ஊழல் மிகுந்த ஆட்சியான திமுகவை வெற்றுவோம். இவங்க மதவாதம்னா அவங்க ஊழலை கையில் எடுப்பாங்க. இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களோ இவங்களுக்கு எதிராக கலவரத்தை உண்டு பண்ணால் எடுபடாதுன்னு பிஜேபிக்கு தெரியும். அவங்க வேறு ரூட்டில் ட்ரை பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி பிஜேபி. அப்போ எங்கே தட்டினா இவர் பயப்படுவார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதாவது மன ரீதியாக இவங்களுடைய உறுதியை குலைக்கிறதுக்கு மேலேயே கை வைக்கணும். கரெக்டாக வந்து மாட்டுறாரு. இப்போ சூரிய ஆலையை வச்சு உள்ளே வந்தோம்னா அழகாக மாட்டுவீங்க, இதான் தகவல். இதற்கு நீங்கள் என்ன விலை கொடுக்கணுன்னா, விலையை வந்து பிஜேபி ஏற்றுக்கிட்டால் தான் உண்டு. ஏன்னா வரக்கூடியது சட்டமன்ற தேர்தல். இப்போ திமுகலாம் டீலிங் போடுறது வந்து அது டீலிங் போடுறது எடப்பாடி ஒத்துக்குவாரா? முதல்ல அமித்ஷா ஒத்துக்குவாரா? அது விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி, அடுத்து எங்கே போய் நிற்கும்? இப்போ ஸ்பெஷல் டீம் வந்துருச்சு. ஸ்பெஷல் டீம் எப்போ கதவை தட்ட போகுதுன்னு தெரியல. இப்போ திமுக கூடாரம் ஒரு பக்கம் ஆடி போயிருக்கு. சரி, இப்போ அடுத்து வந்து ரவிச்சந்திரன் அவர்கள்ட்டையோ அருண் நேரு அவர்கள்ட்டையோ, ஏன்னா ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட வாக்குமூலம் வாங்கியாச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜுடிஷியலில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஊழல், ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஊழல் பண்ணிட்டீங்கன்னா அது நடக்கும். ஜெயலலிதாவுடைய சொத்து குவிப்புகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்து கிட்டத்தட்ட 15 வருஷம், 2001 ஆரம்பிச்சது. எப்போ அவர் வந்து பிரச்சனை ஆச்சு அவருக்கு, கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம். இதே மாதிரி செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து உங்களுக்கு அசோக் வெளில வந்துட்டார் அப்படின்னோடனே நமக்கு ஒன்று புரிஞ்சுக்கலாம், இந்த வழக்கு நீர்த்து போகப்பட்டது. இல்லைனா செந்தில் பாலாஜி தம்பி உள்ளே வர மாட்டார். இவ்வளோ நாள் இல்லாமல் எப்படிங்க உள்ளே வராரு? அப்போ இந்த கேஸ் வந்து அது 10-15 வருஷம் நடக்கும் குறைஞ்சது. அது இப்போதைக்கு பாதிப்பு இல்லை செந்தில் பாலாஜி. ஆனால் டாஸ்மார்க் வழக்கு அப்படிங்கும்போது பாதிப்பு. அதனால தான் டாஸ்மார்க் வழக்குக்கு வந்து இவங்க வந்து உயர்நீதிமன்றம் வேணாம், எங்களுக்கு வந்து வேற நீதிமன்றம் கொடுங்க, இல்லைனா உச்சநீதிமன்றம் கொடுங்கன்னு சொன்னதுக்கு காரணம் டாஸ்மார்க் விஷயம் உங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ திமுகவுடைய நடவடிக்கையை பார்த்தாவே நல்லா தெரியலாங்க எது அவங்களுக்கு பிரச்சனை வரும், எது பிரச்சனை வராதுன்னு. செந்தில் பாலாஜி வழக்கையோ அசோக்கை ஆஜர் பண்ணுறாங்க, அப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டாஸ்மார்க்குக்கு மட்டும் வந்து நாங்கள் வந்து இந்த நீதிமன்றம் நம்பகத்தன்மை இல்லைன்னு போகிறாங்க. இது யார் கொடுத்த ஐடியான்னு தெரில. யார் கொடுத்துருந்தாலும் இது ஒரு மிக மிக மோசமான ஒரு ஐடியா. ஏன், ஜெயலலிதா அம்மாவாகட்டும் கலைஞர் ஆகட்டும் இதற்கு முன்பு எவ்வளோ முதலமைச்சர்கள் இருந்தாங்க, இந்தியா முழுக்க எவ்வளோ முதலமைச்சர்கள் இருக்காங்க, யாருமே அவங்களுடைய
ஹைகோர்ட்டு, இப்போ சத்தீஸ்கர் ஹைகோர்ட் ஆகட்டும், கொல்கத்தா ஹைகோர்ட்டு, இதெல்லாம் எனக்கு வந்து சரியான முடிவு தெரியாது, நான் உச்சநீதிமன்றம் போகணும்னு மம்தா சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் கூடாது. அது ஒரு சரியான அரசியல் நிகழ்வு இல்லை. இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்காங்க. யார் இந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல. யார் ஐடியா கொடுத்தாலும் முட்டு சந்தில் கொண்டு போய் ஸ்டாலினை நிறுத்திட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ டாஸ்மார்க் விஷயத்தில் அவங்க பதறாங்க. ஏன் ஊழியர்கள் வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறாங்க, டாஸ்மார்க் நிறுவனம் கேஸ் போடுது, தமிழக அரசு கேஸ் போடுது, ஏன் இவ்வளோ பதட்டம்? நல்லா தெரியுது ஏதோ ஒருத்தர் லாக் ஆகிட்டாங்கன்ட்டு. இப்போ அந்த பதட்டத்தோடு சேர்த்து இன்னொரு பதட்டம். இப்போ மாப்பிள்ளை வரைக்கும் வந்தவுடனே கண்டிப்பாக ஆடி போய் விடுவார்கள். இதில் அவ்வளோ ஈஸியாக இவங்க இந்த பிரச்சனையை வந்து மேலேருந்து விட மாட்டாங்க. சரி, அதுக்கு அடுத்து எப்படி போகும் நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள். அடுத்து இவர் மட்டும்தானா அப்படின்னா இதுவும் இல்லைங்க, அடுத்து வேறு ரூட்டில் போகுது. ஏன் இப்போ மாப்பிள்ளை அவர்கள் சம்பந்தமான வங்கி பரிவர்த்தனை எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு தான் இந்த வேலையை பண்ணுறாங்க. இது அடுத்து எங்கே போகும் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது திமுக இன்றைக்கி அடுத்த ஒரு செட்பேக். என்ன செட்பேக்கு? வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணி உறுதி அப்படின்னொன்னே திமுக மகிழலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் டஃப் ஃபைட்டுன்னு. இன்னொன்று, அதிமுக அப்படிங்கிற கட்சியோட பிஜேபி கூட்டணி போட்டதுனால இனிமேல் நம்மளை நெருக்குவாங்க. இவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னொரு 5 அமைச்சர்கள் ரேடாரில் இருக்காங்க. நம்ம நினைப்பு கண்டிப்பாக ஒரு 2 அமைச்சரை வந்து பிஜேபி கார்னர் பண்ணு உங்களை உள்ளே வைக்கும். பணத்தை எடுக்கக்கூடாது. இன்னொன்று, அவங்களுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் கேஸ் போட்டு இவங்களெல்லாம் டக்கு டக்குலாம் உள்ளெல்லாம் தள்ள முடியாது. இவங்களுடைய பண ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணும். இந்த கேஸை வச்சுக்கிட்டு அவங்கள வந்து வாய்தாக்கு கூப்பிடணும், கையெழுத்து போட, இந்த மாதிரி உங்களை வந்து செயல்பட விடாமல் தடுக்கணும். இதான் நோக்கம். இப்போ செந்தில் பாலாஜி கையெழுத்து போட்டுட்ருக்காருல, அந்த மாதிரியான விஷயங்களை பண்ண வச்சுருவாங்க. அப்போ நீங்கள் தேர்தல் அரசியல், அதாவது இருக்கிற பணத்தை காப்பாற்றணுமா இல்லை திமுகவுக்கு செலவு பண்ணுறியா, அவ்வளோதான் மேட்ரு. அப்போ மந்திரிகள் மத்தியில் ஒரு விதமான தயக்கம் இருக்கும். எல்லாருக்கும் மனுஷங்க தானேங்க. ஸ்டாலினை முதலமைச்சராக்குவேன், என் பையன் உள்ளே போனாலும் இப்போ பரவாயில்லன்னு நேரு நினைப்பாரா? அது மன ரீதியாக உடைக்கக்கூடிய வேலை. எத்தனை பேர் இப்படி இருப்பாங்க? அது மன ரீதியாக உடைக்கக்கூடிய வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க பிஜேபி. இன்னும் 1.5 வருஷம் இவங்களுக்கு கச்சேரி தான். இப்படி போயிட்டு இருக்கும்போது திமுகவுடைய சமீப கால செயல்பாடுகள், அதாவது திமுக திராவிட மாடலில் ஊழல் நிறைய நடக்குது, நம்ம அதே பேசியிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தா காவி உடை தெரிஞ்சு பிஜேபி வருது, அது ஒரு மோசமான கூட்டணி தான். ஆனால் திமுக அப்படிங்கிற கட்சி எவ்வளோ உஷாராக இருக்கணும். பொன்முடி அவர்கள் இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுறாரு, உடனடியாக அவர் அமைச்சர் பதவி நீக்கியிருக்க வேணாமா? கொஞ்சம் யோசனை பாருங்க. ஏன் நீக்க மறுக்கிறீங்க? இதே ஜெயலலிதா அம்மாவோ கலைஞர், இது தேர்தல் நேரங்க, தேர்தல் நேரத்தில் அந்த மாதிரி பண்ணலாமா? நீங்கள் உடனடியாக டிஸ்மிஸ். இந்த மாதிரியான பேச்சை ஸ்டாலின் ஒரு காலம் பொறுத்து கொள்ள மாட்டான். பெண்களுக்கு எதிரான குற்றத்தை இப்போ மட்டும் அவர் பதவியில் தூக்கி எவ்வளோ பெரிய பேர் கிடைச்சிருக்கும் சார். இதை வச்சு ஏன் பண்ணல? இந்த வார்த்தையெல்லாம் கேட்க முடியுமா? நம்ம கட்சி பதவி தூக்கும் போது நினைச்சா சரி, ஏதாவது பண்ண போகிறாரு, பெருசாக பண்ண கட்சி பதவி தூக்கி என்ன பண்ண போகிறீங்க? கட்சி பதவிக்கு என்னங்க? ஒரு கட்சி உங்கள் கட்சியில் பதவி கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதுக்குமான அமைச்சர் சார், அவர் கான்ஸ்டியூஷனில் இருக்கார். அவர் எப்படி நீங்கள் விட்டு வச்சுருக்கீங்க? இது திமுக பண்ணுற தவறு தான். அதாவது பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இந்த மாதிரிலாம் திமுக பண்ணால் வேறு என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. நீங்கள் ஒழுங்காக இருந்துக்கோங்கன்னு தான் சொல்கிறோம். இது உங்களுக்கே உடன்பாடை பார்த்துட்டு இருக்கவங்க சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு அமைச்சர் பேச வேண்டிய பேச்சா? இது வெளியில் கேட்டாங்கன்னா என்ன நிறைய பேர் கேட்கக்கூடாதுன்னு நம்புகிறோம். இதெல்லாம் ஒரு பேச்சா? மக்கள்லாம் எப்படி பார்ப்பாங்க? இதை எப்படி நியாயப்படுத்துவீங்க? இது ஒரு தடவை இல்லை, எத்தனை தடவை பேசியிருக்காரு. இது திமுக நல்லதே இல்லைங்க. இது திமுக இதெல்லாம் ரொம்ப மிக மிக மோசமான, ரொம்ப இழிவான செயல். இதை யாருமே இது என்னன்னே புரியல நமக்கு இதை பற்றி பேசுறது. இன்னொரு பக்கம் துரைமுருகன் அது ஒரு பேச்சு, அது ஒரு பிரச்சனை. அப்போ கண்ட்ரோல் இல்லாமல் திமுக போயிட்டு இருக்குங்கிற மாதிரியான நிலைமை வந்துருச்சு. பார்த்தீங்களா இல்லையா? இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இது எங்கே போய் முடிய போகுது? இது ஒரு முடிவே இல்லை. அப்போ திமுக அப்படிங்கிறதுக்கு இனிமேல் தன்னை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இல்லைன்னா முட்டு சந்து கேரண்டி, அதில் மாற்று கருத்தே இல்லை. சரி, இப்போ அந்த இடி மற்ற அடுத்து வருது. அடுத்து யார் வீட்டுக்கு போவோம்? திமுகலேருந்து எல்லாத்துக்கும் தெரியும், அடுத்து துரைமுருகன் வீட்டுக்கு தாங்க போவோம். இல்லைன்னா மதுரைக்கு போவோம். 2 பேர் வீட்டுக்கு தான் போவோம். எல்லாம் ரெடியாக இருக்காங்களா? எல்லாம் ரெடியாக தான் இருக்கீங்க. ஆனால் ஒயிட்டில் இன்றைக்கி தமிழகம் முழுக்க நேற்று அமித்ஷா சொல்கிறாரு, இதில் ஊழல், அதில் ஊழல். இவங்க மட்டும் யோக்கியன்னு நினைக்காதீங்க. அமித்ஷா எல்லாம் ஊழல். நீங்கள் என்னங்க நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்கள் பாட்டு ஊழல்னு சொல்லிட்டு போவீங்க, அண்ணாமலையும் சொல்லிட்டு போவார், ஆனால் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்ருக்கணும். இவங்க 2 பேர் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் என்னங்க யோசிப்பாங்க? இந்த பக்கம் ஊழல் திமுக, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஊழல், அதிமுக ஊழல். சரி, அதிமுக ஊழல் கட்சி தனியாக நல்லது ஓட்டு போடலாம். சரி பரவாயில்லப்பா, இவன் ஏதாவது பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்ட்டு. அதிமுக பிஜேபியோட வந்துட்டால் சர்வநாசன்னு மக்களுக்கு தெரியும். அப்போ 2 பேர் வேணால் மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள்.
இந்த பக்கம் நீங்கள் ஒன்றும் விஜய்க்கான சொல்லிட்டா விஜய் வந்து இப்போ தான் வந்திருக்காரு, கட்டமைப்பு இல்லை, மாவட்ட செயலாளர்கள் செலவு பண்ண முடியாது, இங்கே திமுக ஒரு தொகுதிக்கு 100 கோடி செலவு பண்ணணும், பிஜேபி 100 கோடி செலவு பண்ணணும், நடுவில் செலவு பண்ணாமல் மாட்டிக்க முடியுமா? மாட்டிப்பீங்களா இல்லையா? நீங்கள் பணம் இல்லாமல் ஒரு அங்குலம் கூட நவுத்த முடியாது அரசியலில். அப்போ இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே இதுதான். இப்போ நமக்கே என்ன யோசிக்கிறோம், நாங்கள் அதிமுக மோசம், பிஜேபி மோசம், இந்த பக்கம் திமுக மோசம், யாருக்குங்க ஓட்டு போடுறது? மக்களுக்கு ஒரு சிந்தனை வருமா இல்லையா? மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய ஒரு வருடம் அப்படிங்கிறது திமுக ஓரளவுக்கு நல்லதாக ஆட்சி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பிச்சுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே வந்து இறங்கிட்டாங்க. இது இன்னும் சிக்கல் தான் முடியும். இது முதலமைச்சருக்கும் தெரியும். முதலமைச்சர் சாட்டை எடுக்க வேண்டும், எடுப்பாரான்னு தெரில. இதில் இன்னொரு விஷயம், பெரிய வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன வீடியோ? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த நீட்டு பிரச்சனை ஒரு தீர்மானம் போடுறாரு, நீட்டுக்கு இதாக ஒரு தீர்மானம் போடுறாரு. அந்த தீர்மானம் போட்ட உடனே ஆர் ராசா அவர்கள் ஒரு பேட்டி சொல்கிறார், நான் முழுக்க படித்து பார்த்துட்டேன், எல்லா அறிஞர்களையும் கேட்டு பார்த்துட்டேன், இது வந்து நீட்டை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் சொன்ன வார்த்தை. ஏன்னா நம்மளும் அதான் சொன்னோம், நீட்டெல்லாம் ஒழிக்கிறது கஷ்டங்க, இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டும் எடுத்துக்கிட்டாங்க சார், நீங்கள் மட்டும் எப்படி சார் வேணான்னு சொல்லுவீங்க? உச்சநீதிமன்றமே இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆகுது, நீட்டு வேணும்னு நினைக்குது, நம்ம என்ன சார் பண்ண முடியும்? நமக்கு 1000 கொள்கை இருக்கலாம் சார். அப்போ ஆர் ராசா என்ன சொல்கிறாரு, நீட்டை நான் ஃபுல்லாக படித்து பார்த்தேன், எடப்பாடி பழனிசாமி பேசுனதெல்லாம், ஒரு கவுன்சிலராக இருக்க கூட தகுதி இல்லாதவர் தான் எடப்பாடி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காரு, நீட்டு வந்து தடை பண்ணிடுவோன்ட்டு சொன்னாரா? இப்போ அதே பேச்சு தானே ஸ்டாலினுக்கும். நீங்கள் எப்படி நீட்டுக்கு விலக்கு கோருவீங்க? இந்தியா முழுக்க நீட் அமுலில் இருக்குது சார், உங்களுக்கு மட்டும் எப்படி சார் அவங்க கொடுப்பாங்க? இப்போ அது வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது சமூக ஊடகங்களில். ஆர் ராசா அவர்கள் ஒரு கவுன்சிலருக்கு கூட லாய்க்கு இல்லாதவர் முதலமைச்சர் அப்படின்னு சொன்ன வீடியோ வைரல். இதுக்கு என்ன பதில்? நீங்கள் தானே சார் சொன்னீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வைரல் ஆகும், வரக்கூடிய நாட்கள் இன்னும் வீடியோ வைரல் ஆகும். எந்த வீடியோ வைரல் ஆகும்? ஒரு பக்கம் வந்து அரசு ஊழியர்களுக்கு நான் ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவோம், லீவ் சரண்டர் கொடுப்போம் ஸ்டாலின், ஆட்சிக்கு வந்தவுடன் டெட் பிடிஆர், நான் பழைய ஓய்வு திட்டம் சாத்தியமே இல்லை பிடிஆர். அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு சிஎம், நாங்கள் வந்து ஓய்வூதிய அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு ஒரு குழு போட்டிருக்கோம், என்னங்க அமைப்போன்னு நீங்கள், உங்கள் மினிஸ்ட்ரி சட்டசபையில் அமைக்க முடியாதுன்னு நீங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் குழு போடுவோங்கிறீங்க. யாரை ஏமாற்ற? மக்கள் கேட்பாங்களா இல்லையா? கல்விக்கடன் உடனே ரத்து பண்ணுவோம், இன்னைக்கு வரைக்கும் ரத்து பண்ணிங்களா? படித்த மாணவர்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டு இருக்காங்க, கொஞ்சம் யோசனை பாருங்கள். கல்விக்கடன் ரத்துலேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி பல விஷயங்கள், இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இப்படி பலவிதமான விஷயங்கள் திமுகவுடைய இந்த அது 4.5 ஆண்டுகளில் இவர்கள் தமிழ்நாட்டை குட்டிச்சுவராக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. தேனாரும் பால ஸ்டாலின் வர போகிறாரு, விடியல் தர போகிறாரு, நம்ம ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தோம். இதான் விடியல் ஆட்சியா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏன்னா நமக்கு ரொம்ப என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஆளும்போது எப்படி சொன்னாங்க, கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கி கடன்கார மாநிலமாக மாற்றி குடிகார மாநிலமாக மாற்றி, நீங்கள் அவரை திட்டுறீங்க, அவர் உங்களை திட்டுவார். கச்சத்தீவை நீங்கள் கொடுத்தீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க, அவங்க கொடுத்தீங்க நீங்கள் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? திராவிட கட்சிகள் வேணும்னு நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் திராவிட கட்சிகள் மாறி மாறி நீங்கள் அவரை திட்டுறீங்க, அவர் உங்களை திட்டுறாரு. 5 வருஷமாக வந்து சென்ட்ரலில் இருந்தீங்க, கல்வி வந்து மாநில பட்டியலேருந்து மத்திய பட்டியலுக்கு போச்சு, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எடப்பாடி கேட்குறாரு. நீங்கள் அவரை பார்த்து கேட்குறீங்க. மக்கள் உங்கள் 2 பேரும் பார்த்தாப்பா, நீங்கள் 2 பேரும் எதுவும் வேலை செய்யலையப்பா, பிஜேபி என்ன வந்தால் என்ன தப்புங்கிற மனநிலைக்கு மக்கள் ஏன் போகக்கூடாது? பிஜேபி வளர்ப்பது திமுக தான். திமுகவுடைய தவறுகள் தானே சார் அண்ணாமலை பேசிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் யோசனை பாருங்க. திமுக தவறு பண்ணலைன்னா அண்ணாமலைக்கு அந்த கிரவுண்டு கிடச்சிருக்குமா? திருப்பரங்குன்ற விஷயம் யாரால பெரிய ஆளாச்சு? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் வேல் யாத்திரை யார் கையில் பிடிச்சது? வேலை யார் கையில் பிடிச்சது? அது உங்கள் கொள்கையா? அது பெரியார் கொள்கையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். முருகன் மாநாடு நடத்துறது திமுக கொள்கையா? திமுக பார்த்து கேட்குற உடனே உடன்பிறப்புகள்லாம் கமெண்ட் போடாதீங்க, உங்கள் நல்லதுக்கு தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். பிஜேபியா அதிமுக விட்டுனே திமுக வரணும்னு தான் சார் பேசிகிட்டு இருக்கேன். உடனே வந்து பிஜேபிகிட்ட பணம் வாங்கிட்டேன்லாம் முதல்ல சொன்னீங்க. இதான் பிஜேபி திட்டுறமே, பிஜேபி தான் தமிழ்நாட்டுக்கு ஆபத்துன்னு தான் சொல்லியிருக்கோம். மேட்ரே பார்க்குறதுல நம்ம பேசுகிறத தம்ப்ளினில் போட்டவனும் உள்ளே போய் திட்ட வேண்டியது. திட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆளுக்கு தானே திட்டுறதுக்கு எல்லா உரிமை இருக்குது, தமிழர்கள் திட்டுறதுக்கு உரிமை இருக்குது, அதில் பிரச்சனை இல்லை. பிஜேபி தான் நம்ம வரக்கூடாதுங்கிறோம். டிவிக்கு வந்தாலும் நாம் தமிழர் வந்தாலும் திமுக வந்தாலும் நமக்கு கவலை இல்லை. ஒரு மாற்று வருமேன்னு பார்த்தோம், மாற்று இப்படி வந்தால் நம்ம என்ன பண்ணுறது? திமுக திருத்தி கொள்ள வேண்டும். இல்லைன்னா அதை மறுபடியும் சொல்கிறோமே, இப்போ ஈடிங்கிறது மேலெடுத்த கதவை தட்ட போகிறதா தான் செய்தி. நம்மளை பொறுத்தவரை உறுதியாக நம்புகிறோம் ஏதோ ஒரு சேதாரம் இருக்கும். சேதாரம் எல்லாமே விட மாட்டாங்க, சேதாரம் கண்டிப்பாக இருக்கும். அதை திமுக தாங்கிக் கொள்ள வேண்டும். தாங்குவாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா கலைஞர் காலத்து திமுக இன்றைக்கி இல்லை. இன்னொன்று, திமுகவிலேயே ஷிண்டே கட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் ஏகப்பட்ட ஷிண்டே கட்டிருக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் திமுக முதல்ல மெஜாரிட்டி பெறும் நம்ம நினைக்கிறேன்.
ரொம்ப கஷ்டம்தான் வரக்கூடிய தேர்தல். யார் ஜெயிக்கிறாங்கன்னே சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி டிவிக்கே டிஎம்கே போட்டியாகிறதால் உள்ளபடியே மகிழ்ச்சி நமக்கு. அப்படி வர வேண்டும்னு நினைக்கிறோம். பிஜேபி சீண்டியே இருக்கக்கூடாது அந்த கூட்டணி. அதுதான் நம்மளுடைய விருப்பம். திமுக அப்படிங்கிறது அப்படி நினைக்கல. அவங்க நினைக்கிறாங்க பிஜேபி அதிமுக கூட்டணியே டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா விஜயை டார்கெட் பண்ணால் விஜய் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு குடும்பம் சுருண்டுதுன்னா என்ன பதில்? கல்வி கடன் ரத்துன்னு நீங்கள் பண்ணவே இல்லைன்னா என்ன பதில்? நீட்டுக்கு ரகசியம் இருக்குன்னீங்க இல்லைன்னீங்களே என்ன பதில்? ஒன்றும் பதிலே சொல்ல முடியாது. என்ன ஒன்றே ஒன்று சொல்லுவீங்க, விஜய்கிட்ட ஆள் இல்லை, அவருக்கு அரசியல் தெரில, வேறு என்ன பேசுவீங்க? வேறு ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. நம்மளும் சொல்கிறோம் பல தவறுகள் விஜய்கிட்ட இருக்குதுல, மாற்று கருத்து இல்லை. ஆனால் விஜய் சம்பாதிக்க தான் இந்த அரசியலுக்கு வராருங்கிறத நான் ஒத்துக்கல. ஏதோ உண்மையிலே நல்லது பண்ணுன்னு நினைக்கிறார். அவர் தோப்பாரா ஜெயிப்பாராங்கிறது நல்லது பண்ணுன்னு நினைக்கிறார் சார். அதில் மாற்று கருத்து இல்லை சார். அதனால் நிறைய அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொன்முடி அவர்களை விலக்கி இருந்தால் தமிழக மக்கள் ஓரளவுக்கு கொண்டாடி இருப்பார்கள். இவங்க பண்ணவே இல்லை. அது ஒரு வரலாற்று பிழையாக தான் நான் பார்க்குறோம். இது ஒரு எவ்வளோ பிழை ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு பிழை. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரில. எதான் சொல்கிறேன்னே, பிஜேபியை திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து வளர்த்து விட்டு விட்டார்கள். இது தமிழ்நாட்டில் ஒரு நாசகார சக்தி. இவங்க 2 பேரையும் வரலாறு மன்னிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கல. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.